Now, to share their thoughts on the significance of this day, we will hear from our own school family. First, we have speech by our students expressing what Independence Day means to younger generation. At first, I would like to call upon Dheeran from class 4 to deliver his speech. அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்த்தவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலே. தாயே தமிழே, உனக்கு என் முதல் வணக்கம். முக்கணிகளில் சிறந்தது மா, ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்று சிறப்புகளையும் ஒன்றாக திகழும் மாமேதையாக அமர்ந்துள்ள என் பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும், பள்ளியே எனது வீடு, கல்வியே எனது வாழ்க்கை என வாழ்ந்து வரும் பள்ளியின் முதல்வர்களும் மற்றும் உயர்ந்த நோக்கத்தில் உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களும், சிட்டுக்குருவிகளும், தட்டான் பூச்சிகளும், குட்டி மேதைகளும், வருங்கால தூண்களும், என் மாணவ செல்வங்களும், உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். என் பெயர் ஆதிரன். நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். இன்று நான் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி பேச போகிறேன். புலிதேவரும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் வரி கொடுக்க மறுத்ததால் ஆங்கிலேயர்கள் அவர்களை தூக்கிலிட்டனர். சிவகங்கை, சீமை, மருதுபாண்டிய சகோதரர்களை தூக்கிலிடப்பட்ட நாள் இந்தியாவின் கருப்பு நாட்கள் அல்லவா? கோடீஸ்வரர் குடும்பத்தில் பிறந்தாலும் இந்திய விடுதலைக்காக சுமார் 10 ஆண்டுகள் சிறை கொடுமை அனுபவித்தார் நமது ஜவஹர்லால் நேரு. கோவை சிறையிலே வாடி அங்கே மாடுகளுக்கு பதிலாக செக்கெடுத்தார் வ.உ.சி. தன் எழுத்துக்களாலும் கவிதைகளாலும் தீவிர நாட்டுப்பட்டு உருவாக்கியவர் மகாகவி பாரதியார். ஆணுக்கு பெண் சலிப்பென்ற வகையில் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாலியல் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கேற்ப ஆங்கிலேயர்கள் எதிர்த்து ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணி வேல் நாச்சியார். உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி ஆவார். தனது சொத்தை விற்று சுதந்திர போராட்டத்திற்கு செலவிட்டு தென்னகத்தின் ஜான்சி ராணி என மகாத்மா காந்தியால் அழைக்கப்பட்டவர்தான் கடலூர் அஞ்சலை அம்மாள். சிறை சென்றாலும் சிறைச்சாலையை கல்விச்சாலையாக மாற்றி அங்குள்ள பெண்களுக்கு கல்வி வழங்கிய பெண்மணி அம்புச்சத்தம்மாள் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்றும் அழைக்கப்படுகிறார். ஜாதி மத வேறுபாடை ஒழித்து பாரத தாயின் பாதம் பணிந்து தேசிய கொடியை உயர்த்து பாரத தாயை நேசிப்போம், சுதந்திர காற்றை சுவாசிப்போம். பூவென்றால் மணக்கும், தேன் என்றால் நினைக்கும் என்று பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். தீரனோட ஸ்பீச்சுக்கு நீங்கள் இன்னும் ஒரு பெரிய அப்ளாஸே கொடுக்கலாம். Now I request our student Rishona, 5th standard, to kindly grace the stage with her words. Let's give a warm welcome to her. My greetings to one and all gathered here on this auspicious evening for giving this opportunity. This was on this historic day on 1947 on 15th August. The tricolor atop the Red Fort till the date has been a long and glorious journey. 15th August is also an occasion for us to remember the contribution made by the freedom fighters and rededicate ourselves to the sacrifices made by the leaders. Today we pay homage to each and everyone who participated in the freedom struggle at the grassroots level to shake the foundation of the mighty British Empire. Everyone who participated in the freedom struggle to one's capacity is a hero or heroine worthy to be remembered and celebrated and paid homage. At this juncture, let us take a moment to remember the sacrifices made by the doctors, nurses, paramedics, and health workers who are today putting their lives at risk to give us freedom from the virus that has taken away the world in its grip. Many have lost their
lives at the line of duty, and the nation must recognize their sacrifice in a fitting manner. Arunachal Pradesh also had her fair share at the participation of the freedom struggle. Her worthy children had always stood at the forefront of the face of any danger, whether it has the invasion of the foreigners or the fight against COVID. 2020 is also a year of change. The announcement of the new educational policy is a landmark announcement. The announcement of the new educational policy aims to remove the loopholes in the current education and move towards equity, quality, access, affordability, and accountability in its design to align itself to the 2030 Agenda for Sustainable Development. The aim of NEP 2020 is to bring about the wave on a new self-reliant India, the Atmanirbhar Bharat. At the same time, it will also turn India into a global leader. India's journey since the first unfurling of the tricolor atop the Red Fort till the date has been a long and glorious journey. Let us take this occasion for us today for us to remember the sacrifices made by the leaders and warriors. We can materialize that the glorious India which we have dreamed for us and our future generations. Let us turn India into a global leader by spreading human values and universal love. Jai Hind. Thank you to all for giving this opportunity. Thank you, Rishona, for your amazing speech. Up next, I invite Subhasri of class 9 to deliver her speech. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இளைஞர்களும் எதிர்காலமும் என்ற தலைப்பிற்காக பேச வந்துள்ளேன். நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இந்தியா வல்லரசு நாடாக வளர்ச்சியடைய வேண்டும் என கனவு கண்டார். அவர் இளைஞர்கள் மீது அதிக நம்பிக்கை கொண்டிருந்ததால் தான் அவ்வாறு கனவு கண்டார். அதன்படி விண்வெளி, இராணுவம், திரைப்படம், விளையாட்டு, விஞ்ஞானம், குறிப்பாக அரசியல் என அனைத்து துறைகளிலும் இளைஞர்கள் தன் பங்களிப்பை அளித்திட வேண்டும். அவர்களுக்கு வாய்ப்புகள் அளிக்க வேண்டும். ஊழலற்ற அரசியல், மதசார்பற்ற சட்டமும் நீதியும் நம் நாட்டில் அமைய இளைஞர்கள் வழிவகுக்க வேண்டும் என்றார். 100 இளைஞர்களை தாருங்கள், புதியதோர் பாரதத்தை உருவாக்கி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். இன்று உலகிலேயே அதிக இளைஞர்களை உடைய நாடு இந்தியா. இத்தகைய நாட்டில் இளைஞர்களுக்கு அப்பஞ்சம். இது மாற வேண்டும், அது மாற வேண்டும் என்று வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவதை விட்டுவிட்டு மாற வேண்டும் என்றால் இளைஞராகிய நாம் தான் இறங்கி மாற்றிட வேண்டும். மாற வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு 10 இளைஞர்கள் இணைந்தால் போதும், மாற்றம் தானாக உண்டாகும். குன்றொன்ன நிமிர்ந்தனல் ஏறு போல் நட என்ற ஔவையாரின் கருத்துக்கு இணங்க இன்றைய இளைஞர்கள் சுறுசுறுப்பாக இருப்பது நம் நாட்டிற்கு பெருமைக்குரியது என்றார். இன்று உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை கண்டு அஞ்சுகிறது. ஏனெனில் இளைஞர்கள் அதிக உள்ள நாடு இந்தியா. இளைஞர்கள் நினைத்தால் எதையும் சாதித்திட முடியும் என்பது அவர்களுக்கு தெரிந்துள்ளது. இதற்கு சிறிய சான்றுதான் தமிழர்களின் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்காக இளைஞர்கள் போராடி வெற்றியை தேடி தந்தது. இளைஞர்களின் மனோன்சக்தி பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் விட வலிமை பெற்றதாகும். தோனிக்காக விசிலடித்து கொண்டாடுவது இளைஞர்கள் தான். ஆனால் தோனி அவர்கள் அவருடைய 26ஆம் வயதில், அதாவது அவருடைய இளமை பருவத்தில் நம் நாட்டிற்கு உலக கோப்பையை வென்று தந்து நம் நாட்டை உலக அளவில் பிரபலப்படுத்தினார். தோனியால் முடியும் பொழுது தோனிக்காக விசிலடித்த இளைஞர் கூட்டத்தால் முடியாதா? சிந்தித்து பாருங்கள் தோழர்களே. இளைஞர்கள் சிறந்து விளங்கினால் மட்டும்தான் இந்தியா சிறந்து விளங்கும். இளைஞர்கள் சிறந்து விளங்குவது என்பது அவர்களின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் வளர்த்து கொள்ளும் நட்பை பொறுத்துள்ளது. உலக அரங்கில் இந்தியா உயர்ந்து ஓங்க வேண்டுமெனில் இந்தியாவின் முதுகெலுமான விவசாயத்தை அடியோடு மறந்து விடாமல் அதை மேலும் தழைத்தோங்க வைக்க வேண்டும். விவசாய உற்பத்தியில் சிறந்து விளங்கும் நாடே தரணியில் தலை சிறந்த நாடாக போற்றப்படும். தமிழர்களின் பாரம்பரியமான விவசாயத்தை அடியோடு மறந்து விடாமல் அதை மேலும் தழைத்தோங்க வைக்க வேண்டும். இன்றைய இளைஞன் நாளைய தலைவன் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்தியா கூடிய விரைவில் வல்லரசு நாடாக வளர்ச்சி அடைய வேண்டுமெனில் இந்தியா பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதை விட்டுவிட்டு பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்திட வேண்டும். அனைத்து துறைகளிலும் உற்பத்தி பெருக வேண்டுமெனில் அது இளைஞர்களால் மட்டும்தான் முடியும். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் இளைஞர்களே, இந்த உலகம் அதிகாரத்தில் உள்ளவர்களின் வார்த்தைகளுக்கு மட்டும்தான் மதிப்பு அளிக்கும். எனவே அந்த அதிகாரத்தை அடைய முயற்சி செய்யுங்கள். ஆனால் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி விடாதீர்கள்.
அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தி நற்செயல்களை புரிந்து நாட்டின் அடையாளமாய் மாறுங்கள். இளைஞர்களே, நீங்கள் தான் நாட்டின் கண்கள், வருங்காலத்தின் தூண்கள். உங்கள் கையில் தான் எதிர்காலம் உள்ளது. கனவுகளை நினைவாக விடாமுயற்சியுடன் உழைத்திடுங்கள். சவால்களை சாதனையாக மாற்றுங்கள் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அப்துல் கலாமின் அறிவையும் சுவாமி விவேகானந்தரின் விவேகத்தையும் தன்னுடைய உரையில் மிக அருமையாக வெளிப்படுத்திய நமது மாணவி சுபஸ்ரீக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் மூலம் அவங்களுக்கு அப்ரிசியேஷன் தெரிவிக்கலாம். நவ் ஐ வெல்கம் அவர் ஸ்டூடெண்ட் பிரணவி 11th standard going to give her ideas about freedom, unity and responsibility. Let's welcome her with a great enthusiastic manner. Respected correspondent sir, principal, teachers, parents and my dear friends, a warm and proud evening to one and all gathered here. When you see a tricolor waving in the sky today, remember, it is not just a cloth. It is courage sewn in saffron, truth woven in white and hope stitched in green, held together by the wheel of progress in the middle. 78 years ago, on 15th August 1947, India woke up to freedom more than 2 centuries of foreign domination. But remember, freedom was not a gift wrapped in a ribbon. It was earned. It was earned in the smoke and fury of the revolt of 1857. It was earned in the patient dignity of the national cooperation movement. It was earned in the thunder of the Quit India call. And in every part of the struggle, students were there. They left classrooms for streets, exchanged pens for protest banners, and traded the certainty of lectures for the uncertainty of struggles. Think of Khudiram Bose, just 18 years old, walking to the gallows, smiling for the Bharat Mata. Think of thousands who boycotted foreign schools to join national institutions like Kashi Vidyapith. They all thought it's a simple truth. When students rise, the nation moves forward. Long before colonial rule, India was the lighthouse of education. At Takshashila and Nalanda, scholars and students from across the world gathered to question, to debate, and to create knowledge. Education then was not a race for marks. It was a way of life. But in the 19th century, classrooms were redesigned for another purpose. Then education that once cultivated thinkers and healers was narrowed to produce clerks and functionaries. That distortion left a legacy we must correct. The world's knowledge rests in the palms of our hands today. Abundance gives responsibility. We must ask ourselves, are we learning merely to pass exams or to live lives? Are we planning only for careers or for justice, for innovation and for leadership? If pamphlets and courage once shook an empire, imagine what a generation with science, ethics and empathy can do. Imagine rivers that run clean, villages with reliable power, cities that breathe, and schools that teach students how to think rather than how to memorize. Our martyrs lit a torch with their sacrifice. That torch rests in our hands today. Let us promise here and now, we will study like scholars of Nalanda. We will think like Chanakya. We will act like Bhagat Singh. We will dream like Dr. APJ Abdul Kalam. Let us be the generation that marries knowledge with character, ambition with compassion, and tradition with technology. Let us make India kinder, cleaner, and wiser. And by this way, let us pay our homage to all the freedom fighters who fought for us. Happy Independence Day. Jai Hind. Thank you, Pranavi, for your thoughtful speech.